ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு மேரேஜ் பார்த்திங்களா, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது April 26. அதனால் நாங்கள் ஓட்டு போடுற அன்றைக்கி ஓட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். பார்த்தா அங்கே கடையே இல்லைங்க. ஒரே ஒரு கடை மட்டும் தான் திறந்துருந்துச்சு. அதனால் அந்த கடையில் போயிட்டு நாங்கள் எப்போதும் வாடிக்கையாக எடுக்கிற கடையெல்லாம் பூட்டி இருந்துச்சு. சரி, இருக்கிற ஒரு கடையில் எடுத்து வருவோமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது 400 400 கிளாத் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. சும்மா கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சுருக்குறாங்க. மற்றபடி கிளாத்து கலர் நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது பாப்பாவுக்கு எடுத்தது. இது 600. இது ஒரு நல்ல அடுக்கடுக்காக மேரேஜுக்கு பாப்பாவுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ராக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு ஒயிட் கலரில் தான் வேணும் அப்படின்னா, இவளுக்கு ஒயிட் கலர்லாம் நான் நல்லா வச்சுக்க மாட்டான். இது நல்லா 4 அடுக்கு இருக்குது. ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா, இவ ஏதாவது ஒன்று எங்கேயாவது போய் அப்பிட்டு வந்துடுவா, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிவிடுவா, கரை ஒட்டிகிட்டு வந்துடுவா. துவைக்கிறது நான் தானே, அதனால் பியூர் ஒயிட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் இருக்கிற மாதிரி தான் நான் இது எடுத்திருந்தேன். ஏன்னா அவள் ஒயிட்டில் தான் நின்றுட்டே இருந்தா. அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் ஒயிட்டு கலந்த மாதிரி எடுத்திருந்தேன். இந்த கடையை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இது எங்கே இருக்குது, நான் இந்த ட்ரெஸ் எடுத்த கடை எங்கே இருக்குன்னா, தைலா சில்க். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே அதில் தான் எடுத்தோம். தைலா சில்க்குக்கு ஆப்போசிட்டு திருச்சியில். நீங்கள் திருச்சி சரௌண்டிங் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கடையில் போய்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் இதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். இந்த 2யுமே 1000 ருபீஸ்க்கு கேட்டு வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், இது மாதிரி எனக்கு அப்பா அம்மா இல்லைம்மா, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அம்மா பேர் அப்பா பேர் கணேஷ், அம்மா பேர் கமலா. அதனால தான் நான் கேகே ரெடிமேட்ஸ், இந்த கடை பேர் கேகே ரெடிமேட்ஸ், தைலாவுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. சும்மா சின்ன சின்ன கடையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் ஒரு கடை தான் இது. அவர் அப்பா அம்மா இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு ஜூஸ் கடையில் இதில் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவர் சொந்தமாக கடை வச்சு இந்த துணி கடை வச்சுருக்கிறாரு. அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் தான்மா ஃபஸ்ட்டு போனி, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வியாபாரம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு உண்மையிலுமே நான் ஃபஸ்ட்டு நான் பார்கெயின் பண்ணி தான் கேட்டேன். கொஞ்சம் நம்ம ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவருடைய ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு 150 ரூபா 100 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டு எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அப்பா அம்மா இருந்து வளர்க்குற பிள்ளைகளே ஒரு தருதலையாக ஒரு கஞ்சா அடிச்சுக்கிட்டு, ஒரு போதை தண்ணி அடிச்சுட்டு இப்படி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஆனால் ஒரு அப்பா அம்மா இல்லாமல் தன்னுடைய சொந்த காலில் நின்று ஒரு துணிக்கடை வைக்கிற அளவுக்கு அவர் முன்னேறி இருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அவங்க கடைக்கு போயிட்டு நம்ம வாங்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுறேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். கண்டிப்பாக என்னுடைய யூடியூப்பில் உங்களை பற்றி சொல்வேன்னா, கேகே ரெடிமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேர் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இதை பார்க்குற ஒரு நபர்னாவது நீங்கள் போயிட்டு அந்த கடையில் போயிட்டு வாங்க மாட்டிங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. இது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த ஒரு உதவியுமே இல்லாமல், ஒரு ஆதரவு இல்லாமல் அவர் சொந்தமாக கடை வச்சுருக்கிறாரு. அவர் இன்னும் மேரேஜ் கூட ஆகலை. அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று அவர் மேன்மேலும் வளர நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன் அவர் வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது மாதிரி நம்ம பெரிய கடையில் எடுத்தால் கூட அவங்க என்ன பில் போகிறாங்களோ அதான் நம்ம கொடுத்துட்டு வருவோம். சின்ன கடையில் மட்டும்தான் நம்ம பார்கெயின் பண்ணி பேரம் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் எப்போதுமே கொஞ்சம் பட்டு புடவை இந்த மாதிரி அவருக்கு எடுக்கணுன்னா நான் அகமது இது மாதிரி எடுப்பேன். மற்றபடி எனக்கு டாப்ஸு, நைட்டி, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு இது மாதிரிலாம் எடுக்கணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வெளிக்கடையில் தான் எடுப்பேன். இப்போ இந்த சாரீ நான் வரதராஜ் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் தைலாவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த ஒரு கடை மட்டும் தான் எனக்கு திறந்துருந்துச்சு. மற்றபடி தைலா, இது சாரதாசி எல்லாமே ஓட்டுனால விடுமுறை அப்படின்னு சொல்லி போஸ்டரே ஒட்டிட்டாங்க. இந்த சாரீ 1350 ரூபா.
இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு அதுக்கு வந்து கல்யாணத்துக்காக அது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அந்த முந்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து மயில் கலர், இது தேன் கலர்னு சொல்லுவாங்க. இது சாரீ வந்து தேன் கலரு, அந்த முந்தி ப்ளவுஸும் வந்து மயில் பச்சை கலரு. உண்மையுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து என்ன யோசிச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து வெங்காயப்பட்டுன்னு ஒரு பட்டு சாரீ, அது வந்து ஜார்ஜட் கிளாத்தில் பட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து நான் சென்னை சில்கில் நான் காலேஜ் படிக்கும்போது நான் அந்த சாரீ வந்து வாங்கியிருந்தேன். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து மெரூன் கலரில் வச்சுருந்தேன். அது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து போனேன். ஆனால் கடையே அங்கே இல்லை. அதனால் இருக்கிறத வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ வந்து நம்ம பில் வந்து பே பண்ணோன்னுமே அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அதிலே வந்து கொஞ்சம் நாட் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க அவங்களே. அந்த கடையில் வந்து அந்த ஓனர், நாங்கள் போயிருக்கும்போது அந்த கடையோட அந்த லேடி ஓனர் வந்து இருந்திருந்தாங்க. அவங்க தான் இதை வந்து எங்களுக்கு நாட் போடுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இதுதான் வந்து ப்ளவுஸு. இது தனியாக வந்து கட் பண்ணி வச்சது. இது வந்து லைனிங் கிளாத்துக்காக இதை தனியாக எடுத்தது. அப்படி தான் ஒரு சுருங்கி போய் கிடக்குது. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து வீடியோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலுமே வந்து கலர் வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு நல்லா மயில் பச்சைன்னு சொல்லுவோம்ல, மயில் கழுத்து பச்சை, அந்த கலர் இது. உண்மையிலுமே நல்லா இருக்குது இந்த காம்பினேஷன். நானே தைச்சிப்பேன். வந்து ப்ளவுஸ் நானே தைச்சிப்பேன். இது வந்து அவருக்கு எடுத்தது. இது வந்து கிளார் அடிக்குது லைட்டு போட்டதுனால. இது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இந்த ஷர்ட்டும் இந்த வேஷ்டியும் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இது வந்து 2 கலர் தான் இருந்துச்சு. ஒன்று காப்பர் கலரு, ஒன்று வந்து கோல்டன் கலரு. நாங்கள் வந்து கோல்டன் கலர் நான் வந்து சூஸ் பண்ணேன். இவர் வந்து எப்போதுமே நாங்கள் வந்து எப்போ ட்ரெஸ் எடுக்க போனாலும் அவர் எனக்கு வேணான்னு சொல்லிடுவார். இது கூடவே எனக்கு வேணாம், நீங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவர் தானே அங்கே முக்கியமான ஆள், தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்தேன். ஏன்னா இவர் வந்து குடம் எடுத்துகிட்டு போகணும். குடம் எடுத்துகிட்டு போகும்போது மச்சனார் 2 பேர் இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு. அதான் அண்ணனுங்க 2 பேர் இருக்கிறாங்க, இவர் ஒருத்தர். அப்போ மொத்தம் வந்து மச்சனை குடம் 2, தாய் மாமா குடம் 1, மொத்தம் 3 பேர் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 549 ரூபான்னு நினைக்கிறேன். இது 2மே வந்து அப்படியே செட்டாக, அந்த வேஷ்டி சட்டையும் செட்டாகவே தான் இருந்துச்சு. இது வந்து செட்டாக. இது வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலர் இல்லாமல் பிங்க் கலர் இல்லாமல் அது ஒரு மாதிரி கலர் நல்லா அழகாக இருந்துச்சு. இது இவர் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே வேணான்னாரு. நான் அப்புறம் 2 எடுத்துட்டேன். ஏன்னா நானாக வந்து இவருக்கு பிடிவாதமாக கட்டாயப்படுத்தி எடுத்தால் தான். ஏன்னா அவர் வந்து எப்போதுமே எடுத்துக்கவே மாட்டார். தீபாவளிக்காக இருந்தாலும் சரி, பொங்கலுக்காக இருந்தாலும் சரி, வந்து நானாக வந்து எடுத்து பில் போட்டுருவேன். அப்போ தான், இல்லைன்னா அவர் வந்து வாங்கிக்கவே மாட்டார். நான் எங்கே போகிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். வருஷத்தில் ஒரு தடவை எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அவருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட கல்யாணத்துக்கு மொதல் நாள் கூட இவர் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடுறது, மாலையை வந்து கலட்டினாலும் தாய் மாமா தான் கூப்பிடுவாங்க. அதனால் முக்கியமான ஆள் வந்து பொண்ணோட அப்பாவை விட தாய் மாமா தான் அங்கே ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதனால தான் அவருக்கு வந்து 2 ட்ரெஸ் நான் வந்து எடுத்தேன். எங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து எடுக்கலை. அவங்க காசாக வந்து கொடுத்துட்டாங்க. காசாக கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கெலாம் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். நல்லா இருக்கான்னு பாருங்கள் எல்லா கலெக்ஷனுமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து அவருக்கு ஒரு பனியன் வந்து ஒரு ஒயிட் கலரில் பனியன் வந்து எடுத்திருந்தேன். அது வந்து 125 ரூபான்னு நினைக்கிறேன். அது எங்கேயும் இருந்துச்சு, ஏதோ ஒரு பையில் கிடக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க எங்களுடைய கலெக்ஷன். நம்ம வந்து உண்மையிலுமே ஒரு பெரிய கடையில் போனால் கூட நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு திருப்தி வந்து இருக்காது. எனக்கு வந்து சின்ன கடையில் இருக்க தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா அவங்களும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை போராட்டத்துக்காக தானே வந்து இது மாதிரி அந்த தெருவில் அந்த கட்டிலெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்கள்ல,
அது அவங்க மாதிரி இவங்களுக்கெல்லாம் பேரமே பேசாமல் வாங்கணும். இந்த saree வந்து பாருங்கள் தேன் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஆனால் ஒரு வந்து நினச்சி இப்போ என்ன வேறு ஒரு கலர் வந்து வாங்கணும், வேறு ஒரு மெட்டீரியல் வாங்கணுன்ட்டு. ஆனால் அது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு.